என்னடி பண்ற? கோவக்காய் சில்லி போட போறோம். கோவக்காய் சில்லியா செய்ய தெரியுமா? இப்ப வந்து இதெல்லாம் நடிப்புன்னு சொல்லி ஆடியன்ஸ் நம்பணுமா? சரி ஓகேமா, சொல்லுங்க என்னென்ன வேணும் சில்லி செய்யறதுக்கு? அப்ப கோவக்காய் வேணாமா? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசகு புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. சரி சாரி பேசுங்க சாரி பேசுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கோவக்காவை வந்து தேவையான அளவுக்கு போற அளவுக்கு வெட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பொடி கலக்கிறதுக்கு வந்து கார்ன்ஃபிளவர் மாவு வேணும். அப்புறம் மைதா மாவு போட்டா கொஞ்சம் ஒட்டு நல்லா. அதுக்கப்புறம் வந்து சில்லி வறுவல் பொடி போடணும், ஒரு பாக்கெட் ஃபுல்லா போட்டுக்கணும். மிளகா பொடி வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு இதுல வந்து அரை இது போட்டா பரவாயில்ல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கணும். ஓகே, இவரோட கான்ஃபிடென்ட்ட பாக்கும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸா இருக்குடா. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? சரி, கலக்கணும். கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. ஓகே ரைட். இதுக்கு அளவெல்லாம் எப்ப சொல்ற? அளவெல்லாம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. வாங்க பாருங்க. வர சாரி பிரியா, எவ்வளவு கிராம் கோவக்காய் எடுத்திருக்க? 360 கிராம். எவ்வளவு? 360. 360 கிராம். ஓகே, அடுத்தது இப்ப என்ன போட்டிருக்க? கார்ன்ஃபிளவர் மாவு. எவ்வளவு? 62 கிராம். அதுக்கு சிரிக்கிற? சும்மா கியூட் ரியாக்ஷனா? சரிங்க, அதுதான் கியூட்னஸ் ஓவர்லோட், கியூட்டாக இருப்பதாக உணர்கிறார். சரி ஓகே, பண்ணுமா. ஓகே, அத நம்ம இந்த குச்சி ஏறலாம். பாத்து ஓகே. என்ன போட போற? மைதா மாவு. என்னது? மைதா மாவு. கையில பைக்கும் கரப்பாம்பூச்சி மிஸ்ஸியும் இருந்தா யார வேணா மிரட்டலாம்னு நினைக்காத. சரி ஓகே, போடு. எவ்வளவு? போட்டுட்டு சொல்றேன். அப்போ தெரியாது. நானே அளவு பார்த்துக்குவாங்க. ஓகேடா கண்ணா. மைதா மாவு 100 கிராம். பாத்துக்கலாமா? நம்ப மாட்டேங்க. நம்பாவெல்லாம் இல்லம்மா. அத இதுல கொட்டி விடுறேன். நெக்ஸ்ட் என்னப்பா? நெக்ஸ்ட் சில்லி வறுவல் பொடி போட போறோம். 50 கிராம் பாக்கெட் ஃபுல்லா போடணும். பிராண்டு என்ன பிராண்டு? ஜேபியா? நீங்க காட்டு, எனக்கு நம்பிக்கை இல்ல. பாத்துக்கோங்க. ஓகே சாரி ஓகே. ஃபுல் பாக்கெட்டுமே போட்டணுமா? ஆமா. அடுத்து என்னது? நெக்ஸ்ட் மிளகாத்தூள். மிளகாத்தூளை எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? எடுத்து இவன் மூஞ்சில தேய்க்கணும். கொஞ்சமா சேர்த்துக்கோ. என்ன வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாம் மாறுது? என்ன கியூட் ரியாக்ஷனா? சரி சொல்லு திரும்பவுமா? சாரி. மிளகாத்தூள் கொஞ்சமா தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தோம்னா காரம். கொஞ்சமானா? ஒரு ஸ்பூன். ஓகே. நான் எனக்கு அளவு தெரியும்னா கொஞ்சமா நான் சேர்த்துக்கிறேன். நீங்க ஒரு ஸ்பூன் போடு. இந்த வீடியோ பாக்குறவங்க அளவு தெரியாதுன்னா தானே இது பண்றாங்க. அதான் ஒரு ஸ்பூன் சொல்லிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதான் 2 பாக்கெட் போடணும். ஒரு பாக்கெட் தான் போடணும். ஃபுல்லா ஒண்ணும் போடக்கூடாது. இதுல பாதி தான், இதுல ஆஃப் தான் போடணும். ஆஃப். ஓகே. வரமா
நீ கையை கழுவுனியா? கையை கழுவாம மாமா. சரி ஓகே, டவுட் இல்லை கேட்டு. கையை கழுவுனாலும் சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழி. ஓகே நெக்ஸ்ட் உப்பு போடணும். உப்பு ஓகேம்மா, பார்த்துமா. உப்பு விஷயத்துல தான் உங்கள்கிட்ட கொஞ்சம் டேஞ்சரு. நீங்க தக்காளி சாப்பாட்டுல உப்பட்டி கொள்றதோ இல்ல, இதுல வந்து இவ்வளவுதான் எடுக்கணும். பிரியாணியில பெப்பர் தூளை போட்டு பிரியாணி செய்யறதோ மிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகே ஓகே, மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்றது எப்படி பாக்குறேன் பார்த்தாதான் தெரியும். கலர் பொடி சேர்க்கணும்னாலும் சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம். ரெட் கலர் அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுவா? சேர்த்தோம்னா நல்லா கலர் வரும். கட்டி கட்டியா இருக்க மாதிரி தெரியுது. அது நல்லா தனியா இப்படி எவ்வளவு நான் பெறுவீங்க? கட்டி கட்டியா இருக்குல்லங்க, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது வந்து மசாலாவோட ஒட்டணும். அப்பதான் டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, அப்ப சாப்பாடு எனக்கு நாளைக்கு தான். சரி சும்மா சாரி. ஓகே போட்டுடலாமா? போட்டுருங்க. கோவக்காய் ஃபுல்லா போட்டு தண்ணி எல்லாம் இது ஊத்த வேணாமா? தண்ணியை ஊற்றக்கூடாது. ஓகே, தண்ணி ஊத்தணும்னா அது வறண்டதா போட்டு நல்லா பொறும்பொருன்னு இருக்கும். தண்ணியா போட்டு இது பண்ணோம்னா இது ஏற்கனவே தண்ணி இருக்கும். அப்புறம் வந்து வேகாது, ஒரு மாதிரி ஆயிருக்கும், டேஸ்ட் கிடைக்காது. ஓஹோ, அதுல போட்டு கனைய போறோம். இது எனக்கு யாரு வீடியோ சொல்லி கொடுத்தது? இதுவா? நானாவா? வேலைக்காக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்காக மாட்டான்னு அர்த்தம். நீங்களாவே கத்துக்கிட்டீங்க. வாவ் சூப்பர்ரா. எப்படி பிறக்கிறப்பே உங்களுக்கு அந்த நாலேஜ் எல்லாம் வந்துருச்சா? பரவாயில்லைங்க. அப்புறம் உங்க அம்மான்னு சொன்னீங்க என்கிட்ட. படிக்கும்போது கோவக்காய் சில்லி அவங்க அம்மா போட்டு கொண்டு வந்தாங்க. என்னன்னு தெரியல எனக்கு. நான் சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு, சூப்பரா மொறு நல்லா டேஸ்டா இருந்துச்சா. நீ என்னன்னு கேட்டேன், கோவக்காய் சில்லின்னு சொன்னாங்க. கோவக்காய் சில்லில போடலாமான்னு கேட்டேன். அப்படிதான் இருக்கான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. எப்படி போடணும் அப்பயே கேட்டேன் அவங்க கிட்ட. அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நார்மலா சில்லி போடுற மாதிரி கோவக்காயை வெட்டி போடணும் அப்படின்னு சொன்னாங்க. மைதா மாவு சேர்த்துக்கணும், இல்லைன்னா ஒட்டாது, மொறுன்னு வராது சொன்னாங்க அக்கா. அதுக்கப்புறம் அது வந்து நான் போட கத்துக்கிட்டேன். அது ஞாபகமாவும். அப்புறம் உனக்கே தெரியும்னு சொன்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி. புரியல? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உனக்கே எனக்கே நானே போட்டேன் அப்படிங்கிற மாதிரி யாரும் சொன்னாங்க. யாரு அதுன்னு தெரியல. அது வந்து அது வேற அப்படிங்க. அது வேற, அது வேற, அது வேற வை வேற, அது வேற யாருமே தெரியலங்க. வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. யாரு பாரு. எங்க அம்மா நான் ஹாஸ்டல் படிக்கும்போது இந்த சில்லி போடுவாங்க, சோயா சில்லி. பெரிய சோயா இருக்குல்ல, அதுல சில்லி போடுவாங்க. மீன் மேக்கரா அது பேரு, அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுல சில்லி போடுவீங்களா? சூப்பரா இருக்காது. எத்தனை பேர் சாப்பிட்டுருக்காங்க? அம்மா வந்து ரசம் வைக்கும் போது நைட்டுக்கு ரசம் வச்சாங்கன்னா காகிதம் இல்லைன்னா கோவக்காய் சில்லி போட்டு கொடுப்பாங்க. இல்லைன்னா கோவக்காய் சில்லி போட்டு கொடுப்பாங்க. நல்லா சூப்பர். என்ன செய்ய சில்லி? கோவக்காய் சூப்பர்ரா, அருவேடா. அப்படிதான் பேசும்போது எல்லாம் சிரிப்பாய்க்கும். அதுதான் பேசுறீங்க. எடிட்டிங் பண்ணும்போது தூக்குறதா? அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் வேண்டியது இல்ல. கலக்கிட்டீங்களா? ஓ, இங்க காட்டுங்க. பாருங்க, பாத்தீங்களா? ஒட்டிருக்கா? பின்னாடி ஒட்டாது. தண்ணி நினைஞ்சா மட்டும் பின்னாடி ஒட்டும், மசாலா தான் முன்னாடி ஒட்டும். ஆனா வேகும் போது வந்து கரெக்டா வந்து ஒட்டிக்கும். ஏன் அந்த இதுல ஒட்ட மாட்டுது? எது? அந்த சைடுல. பின்னாடியா? பின்னாடி பக்கம். முன்னாடிதான் அந்த இதோட அது என்னது பேரு என்ன சொல்றோம், விதை. அதுலதான் தண்ணி இருக்கும். அதனால அது வந்து இழுத்துக்குது, உள்ள மசாலா இழுக்குது. பின்னாடி வந்து தோல் தானே இருக்கு, அதனால இழுக்காது. ஒட்டாதுங்கிறீங்களா? இப்ப நான் ஒரு ஐடியா சொல்லிட்டா? தண்ணி ஊத்துங்க. தண்ணி ஊத்துங்க.
தண்ணி ஊத்தி ஊத்துனோம்னா அது ஓகே. தண்ணி ஊத்தி பொரிச்சோம்னா நல்லாதான் இருக்கும். என்ன பண்ணணும்னா எண்ணெயில படும்போது தோல் இருக்குல்ல அந்த திரும்பவும் வந்து வெளியே வந்த மசாலாலாம் தண்ணியில போட்டு போனா வெளியே வந்த மசாலா ஒட்டவும் ஒட்டாது. எப்படி பார்த்தாலும் நான் உங்களுக்கு அங்க பறிச்சு கொடுத்தல ஊர்ல இருக்கும்போது, அப்ப வந்து இப்ப எண்ணெயை பாத்தீங்களா ஒண்ணு கூட அந்த இருக்காது வெளியே. காட்டு எப்படி என்ன மாதிரி லாஸ்டா ஓகே இந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஸ்டேஜுக்கு வந்து ஒட்டிக்கும். ஓகே அதுல கொஞ்சம் டக்குன்னு அறுத்தோடனே நம்ம வந்து அறுத்தோடனே கொஞ்சம் தண்ணி இருக்குமா அதுல டக்குன்னு அப்படியே பொடியை கலக்கி அதை உள்ள போட்டோம்னா இருக்கிற தண்ணியை வந்து நல்லா இழுத்துக்கும். இப்ப வந்து நம்ம அறுத்து இது பண்ணி வெட்டி ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல, அதனாலதான் இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு. இல்ல நம்ம அறுத்தோடனே டக்குன்னு போட்டோம்னா அதுல எப்படி தண்ணி இருக்குமா, டக்குன்னு பொடியில கலக்கணும் போட்டோம்னா அது இருக்கிற தண்ணியை உள்ள இழுத்துக்கும். மசாலா எல்லாம் உள்ள இழுத்துக்கும், நல்லா இழுத்துக்கும். இதை விட இன்னும் நல்லா இருக்கும். நம்ம அறுத்து ரொம்ப நேரம் வச்சா அதனால இப்படி வந்து இப்படி கலர் தெரியுது. இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. பிரியா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? பொரிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணதெல்லாம் கிளீன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே அந்த வேலை எனக்கு தானே எப்படி இருந்தாலும் கொடுப்பீங்க, நானே பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்க சார், நான் தான் பண்ணிட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? சரி ஓகே ஓகே. உண்மையை சொல்லக்கூடாது வேற சொல்லியிருந்தியா? சரி விடுமா. இந்த ஹாசினி அக்கா இருக்காங்கல்ல, அதான் சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல ஹாசினி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க மட்டும் கிடைச்சாங்கன்னு வச்சுக்கவேன் அவ்வளவுதான். ஏன்னு கேள, இந்த கியூட் ரியாக்ஷன் சொல்லிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அதை வச்சு நீங்க பண்றது இருக்கு. ஐயோ கியூட் ரியாக்ஷன். ஓகே ரொமான்ஸ் 3 வேளை சோத்துக்காக எதெல்லாம் பொறுத்துக்கிற வேண்டி இருக்கு. ஐயோ இன்னும் மூக்கு படப்பா இருக்குது. ஓகே சாரி. அதான் பார்த்தேன் என்னடா அது என்ன பண்ண போற. இன்னும் ஸ்டைலா இல்ல உன் ஃபேஸ் தெரியல, நீ ரியாக்ஷன் கொடுத்தாலும் தெரியாது. அப்படியா? மக்கள் பண்றியா மாமா? இல்லடா இப்படி பண்ணணுமா? இல்ல மத்தவங்க பாம்பு ஊத்திடும். என்னைக்கு பறக்கிறது பனிக்கு அப்படி பாத்தீங்களா மெல்ட் ஆயிடுது எண்ணெயோட. எண்ணெயை ஃபீடா வைக்கணும். எண்ணெய் ஸ்பீடா வைக்கிறோமா? அடுப்பு ஃபீடா வைக்கணும். சாரி, அதுக்குள்ள தோசை அடுப்புல வச்சுக்கிறோம். ஓகே. ஆனா இன்னைக்கு ஒரு வாழ்க்கையிலேயே ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு கேள. என்னது? நீ சமைக்கிறது இதெல்லாம் நடக்குமா நினைச்சது நடந்துருச்சு. கரெக்ட் தானே? என் வாழ்க்கையிலே ஒரு அதிசயமான நிகழ்வுன்னு அதுதானே. சார் சரிங்க. இன்னொன்னு சொல்லுங்க. அந்த கோவக்காய் போடும்போது டப்பு டப்புன்னு தெரிக்கும். காலில் தெரிச்சிச்சுன்னா லேட்டி எடுத்துட்டுக்கோங்க. புரியல. காலில் தெரிச்சிருச்சுன்னா எனக்கு தெரியாதுப்பா. நான் அப்ப இறங்கிக்குவேன், நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். இப்ப இருக்குன்னு ஓகே. அதே மாதிரி வச்சு இதுக்கெல்லாம் ஆத்தி இவ்வளவு நின்றுட்டு இருக்கேன். அருமையிடம் என்னடா முக்கோண ஷேப்ல வருது, ஏதோ அந்த ஓல வெடி மாதிரி இருக்கேப்பா.
கறிகிட்டு பேர் ஒண்ணு. என் நம்பி நீங்களும் பாத்துட்டு இருக்காங்க. எப்படி வேக வேறத கண்டுபிடிக்கிறது தானே. பின்னாடி இருக்குல்ல அந்த இது கொஞ்சம் தூங்கி பின்னாடி தெளிவா இருக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. பொண்ணு நிக்குது. நக்கலு இல்லடா பின்னாடி கோவாக்கு பின்னாடி பச்சை கலர்ல கோவைக்கு பின்னாடி பச்சை கலர்ல வந்து கொஞ்சம் சுருங்குன மாதிரி இருக்கும். சுருங்குன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருக்குமா? பாக்குறதுக்கே உனக்கே தெரியும் என்ன இருக்கு. எனக்கு பார்த்தா தெரியல. இந்த சிறு பாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா? சிரிக்கா ஐயோ தோசை கருகுது. இந்த பேசினாலே பிட்டாயா கருவே இல்லையே. சுருங்கிருச்சு. எடுத்துடலாமா? இன்னும் கொஞ்சம் பாரு ஒரு மாதிரி தெரியுதா? ஆமா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் தெரியுது. வேற இச்சை இந்த வெடிக்கிறதெல்லாம் போயிடுச்சா? ஆமா அவ்வளவுதான். இப்போ நம்ம எடுக்க போறோம். முடிஞ்சிச்சு. சொன்ன தேஞ்சு போயிடும். எடுக்கலாமா? எடுக்கலாம். எப்படி கியூட் வயசு நீங்க மட்டும் கியூட் ரியாக்ஷன் நம்மளுக்கு கொடுப்போம். குடுங்க நல்லா குடுங்க. ஏன் உங்க அம்மாவுக்கு உங்க இதெல்லாம் செய்ய தெரியுமா? தெரியுமா? பரவாயில்லையே. ஏன் பிரியா அப்பா வாங்கிட்டு ஒரே ஒரு கதை அம்மா சமைக்கலாம் செய்வாங்களா? இல்லப்பா இத சொன்னேன். இது சமைப்பாங்களான்னு கேட்டேன். இதெல்லாம் பரவாயில்ல செய்ய தெரியுமான்னு கேட்டேன். வாங்குங்க 2 வாங்குங்க. இதுல சரியா? புரியல. இது வாங்கிக்கோங்க 2 அடி. வேணாம் வாங்குங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சத்தியம் பண்ணி சொல்லு. நான் பாக்குறேன். நல்லா தான் இருக்கு. சூப்பர். வெக்கமா இருக்கு. உயிரோடு இருந்தா